நடிகை ஷாலினி சிறு வயதிலிருந்தே சினிமா மீது அதீத ஆர்வம் கொண்டவர். தமிழ் சினிமா மட்டுமல்ல, மலையாள சினிமாவிலுமே ஆரம்ப காலகட்டங்கள்ல இவங்க ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக மலையாள சினிமாவில் ஒரு சில படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, அஜித் மீது கொண்ட காதலால இவங்களுக்கு திருமணம் நடைபெற்று 2 குழந்தைகளுமே இருக்காங்க. ஒருவர் அனுஷ்கா, மற்றொருவர் ஆத்விக் அப்படின்னு 2 குழந்தைகளுடன் தற்போது வரைக்குமே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நடிகர் அஜித் அவர்கள் நடிப்பு அப்படின்றத தாண்டி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், போட்டோகிராஃபி, குக்கிங், கார் பந்தயங்கள், பைக் பந்தயங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டராக இருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே இவர் நிறைய கார் பந்தயங்கள்ல கலந்து இந்தியாவிற்காக பல பதக்கங்களை வென்றிருக்காரு. தற்போது கூட வெளிநாடுகள்ல தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல ஈடுபட்டுட்டுமே இருக்காரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய கேக்கு 64 திரைப்படத்துடைய படப்பிடிப்பு எப்போது ஆரம்பமாகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. சோ அதற்கு விடை கொடுக்கும் விதமாகவும் இந்த படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்றுமே வெளியாக இருக்கா. சோ அதாவது ஏக் 64 படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் சமீபத்துல தான் தயாராச்சா. சோ இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. அனிருத் அவர்களுடைய இசையில இந்த முதல் பாடலை பாடியிருப்பது நடிகை ஷாலினி அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இது ஒரு காதல் பாடலாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. ஷாலினி அவர்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு சில படங்களுக்கு பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. திருமணத்திற்கு பின்னர் ஷாலினி அவர்கள் திரையுலகில ஈடுபாடு காட்டுறதே கிடையாது. முழு நேரமாக அவங்களுடைய குழந்தைகளை மட்டுமே கவனித்துக் கொண்டாங்க. இந்த நிலையில தற்போது மீண்டுமே திரைத்துறையில அடியெடுத்து வச்சிருக்காங்க. அதுவுமே அவங்களுடைய கணவரான அஜித்குமார் அவர்களுடைய படத்தின் வாயிலாக அப்படின்னு சொல்லும் பொழுது ரசிகர்களுக்குமே மிகுந்த மகிழ்ச்சி வந்திருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.